இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோல இருக்கோம் அப்படினே சொல்லலாம். சோ அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ல இப்போ செமஸ்டர் 5ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் CSP 591 அதாவது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்க்கான சப்ஜெக்ட்டுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அதுலயும் நம்ம கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில மோஸ்டா ரிப்பீட்டடா கேட்ட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன். Introduction and application layer la first question வந்து OSI model, second one வந்து TCP IP protocol suite, third HTTP protocol, அதுல வந்து request and response methods, அதுக்கப்புறம் DNS domain name system functionality and lookup process, அதுக்கப்புறம் SNMP. So நீங்க first unit வந்து நீங்க படிக்கும்போது first நான் எந்த question சொல்றேனோ most important questions படிச்சிட்டு அதுக்கப்புறம் important question படிங்க. So இதுல வந்து first நீங்க preference கொடுக்க வேண்டியது OSI model, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா TCP IP protocol suite, அதுக்கப்புறம் SNMP, DNS, HTTP. இந்த வேலைய படிச்சீங்கன்னா it will be good. Next பாத்தீங்கன்னா நம்ம second unit 2 பார்க்கறோம். Unit 2 பாத்தீங்கன்னா transport layer. Transport layer வந்து transport layerல வந்து TCP versus UDP. அதாவது அதோட differences and use cases. என்ன இதோட differences and use cases கொடுத்திருக்கீங்க அப்படின்னா இது வந்து பார்ட் சில மேக்ஸிமம் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. சோ TCP UDP கம்பேர் பண்ணி கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சோ அதனால TCP versus UDP யோட differences and use cases படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் TCP அதுக்கப்புறம் UDP தனியாவும் படிச்சு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க versus difference படிச்சீங்கனாலே உங்களுக்கு TCP னா என்ன தெரிஞ்சிரும், UDP னா என்ன தெரிஞ்சிரும். சோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க வேண்டிய preference வந்து TCP versus UDP. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா TCP connection management அதுல வந்து 3-way handshake இருக்கு, flow control இருக்கு, அதுக்கப்புறம் congestion control and avoidance அதுல வந்து red and dead bit இருக்கு. So first நீங்க எதை preference கொடுக்கணும், TCP versus UDP, அதுக்கப்புறம் congestion control and avoidance, அதுக்கப்புறம் TCP connection management கொடுத்தீங்கன்னா it will be good. Next வந்து நம்ம network layer வந்து பார்க்க போறோம். லேயர்ல பாத்தீங்கன்னா IPv4 addressing versus IPv6 addressing. So IPv4 க்கு IPv6 க்கும் உள்ள டிஃபரன்சஸும் அது எல்லாமே கேட்பாங்க. அதை கம்பேர் பண்ணி கம்பாரிசன் கேட்பாங்க. சோ இது வந்து மேக்ஸிமம் பார்ட் சில கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை பார்ட் டில பாத்தீங்கன்னா தனியாவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ IPv4 versus IPv6 க்கு படிக்கும் போதே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிரும், சோ இதோட IPv4 னா என்ன IPv6 னா என்னன்னு தெரிஞ்சிரும். சோ தனியாவும் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சப்நெட்டிங் ப்ராப்ளம் சால்விங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் DHCP டைனாமிக் ஹாஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் இருக்கணும். அதுக்கப்புறம் ARP அண்ட் RARP அட்ரஸ் ரிசல்யூஷன் ப்ரோட்டோகால் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா IPv4 IPv6க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ARP அண்ட் RARP அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கொஸ்டின். ஸோ இப்படி படிச்சீங்கன்னா இட் வில் பி குட். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 4 ரூட்டிங் வந்து பார்க்க போறோம். ரூட்டிங்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டா வந்து நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இருக்குது OSPF தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். சோ RIP வெர்சஸ் OSPF வந்து பாத்துக்கோங்க. சோ இது வந்து ரொம்ப மோஸ்ட் யூனிகாஸ்ட் ரூட்டிங் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். சோ இதோட டிஃபரன்சஸ் அண்ட் யூஸ் கேசஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பார்ட் சிலயும் நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம், பார்ட் பிலயும் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். பார்ட் பில மேக்ஸிமம் சான்சஸ் பாத்தீங்கன்னா OSPF தான் இருக்கு. அதுக்கப்புறம் BGP பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால், அதுக்கப்புறம் மல்டிகாஸ்ட் ரூட்டிங்ல DVM RP PIM. சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க preference கொடுக்க வேண்டியது OSPF க்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா BGP and multicast அப்படி கொடுத்தீங்கன்னா it will be good. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 5 வந்து டேட்டா லிங்க் அண்ட் பிசிக்கல் லேயர்ஸ். ஸோ டேட்டா லிங்க் அண்ட் பிசிக்கல் லேயர்ஸ்ல வந்து எத்தர்நெட் பேசிக்ஸ் அதாவது CSMA மெக்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்க்கறதுக்கு தான் பெரிய கொஸ்டின் இருக்கும், பட் நீங்க ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஈஸியஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் லேன்ஸ்க்கு அப்புறம் எரர் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் அதுல வந்து CRC அண்ட் செக்ஸாம். வயர்லெஸ் லேன்ல பாத்தீங்கன்னா 802.11 ஸ்டாண்டர்ட்ஸ்ல வயர்லெஸ் லேன். சோ இதுல மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க எதுக்கு கொடுக்கணும், வயர்லெஸ் லேனுக்கு கொடுக்கணும். சோ ஏன்னா இதுதான் மோஸ்டா ரொம்ப ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ்ல வயர்லெஸ் லேன் 802.11 ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தர்நெட் பேசிக்ஸ்ல CSMA CD மெக்கானிசம், அதுக்கப்புறம் எரர் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ் VLANs. சோ இந்த மாதிரி படிச்சீங்கன்னா இட் வில் பி ஈஸியஸ்ட் ஒன். சோ இது ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க A+O கிரேடே எடுக்கலாங்க. நீங்க அதுவும் இல்லாம நீங்க 2 மார்க்ஸ் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா O கிரேடே எடுக்கலாம். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணிருக்கோம். சோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸோட பிளேலிஸ்ட பாத்தீங்கன்னா நான் மறக்காம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா, வேற ஏதாவது பேப்பர்ஸோட உங்களுக்கு கிளாஸஸோ இல்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இந்த மாதிரி நோட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா போடலாம். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மறக்காம கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். Thank you for watching this video.